நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஃபுல் வீடியோ போட்டுடுறோம். எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம ரெசிபியோட பண்ண போகிறோம். நம்ம வந்து ஆஃபர் வீடியோ போட்டிருந்தோம்ல, வத்த குழம்பும் பூண்டு மிளகு குழம்பும் கால் கிலோ 399. எனக்கு அந்த ஆஃபர் இன்னுமே இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் குக் பண்ண போகிறேன். இன்னும் வரை அந்த ஆஃபர் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் 2 பூண்டு மிளகு குழம்புனாலும் வாங்கிக்கலாம், 2 வத்த குழம்புனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஒன்றுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 399 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு பூண்டு மிளகு குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறோம். வத்த குழம்பு பண்ண எப்படி நாளைக்கு ஆயிரும். ஏன்னா இது இன்றைக்கி நம்ம பண்ணி ஆற வைக்கணும். ஸோ ரெண்டுமே ஆற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறனால நம்ம இது ரெண்டுமே சேர்த்து அந்த ஆஃபர் ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம நாளைக்கு நம்ம கொரியர் போட்டுருவோம். மோஸ்ட்லி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பாருங்கள் மக்களே. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஆனால் வந்துட்டு கஷ்டமான வேலை. ஏன் கஷ்டம் நான் சொல்கிறேன்னா, இதுதான் பூண்டு பாருங்கள். ஒரு வாய்க்கும் 4 பூண்டு 5 பூண்டு வரும். ஸோ இந்த பூண்டோட வேலை தான் நமக்கு கொஞ்சம் அதிகமான வேலைன்னா அந்த பூண்டு தான். மற்றபடி இது வந்து மசாலா, பூண்டு மிளகுக்கான மசாலா, அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் குண்டு மிளகா, அண்ட் இது தாளிப்போடகம், இது வந்து புளி, இதெல்லாம் தான் வந்து தேவையான ப்ராடக்ட்ஸு. ஆனால் கிங் ஆஃப் த ப்ராடக்ட் இது தான். அதில் வந்து மிளகு நம்ம அரைச்சிட்டோம். பூண்டு பாருங்களேன் எப்படி ஜொலிக்கிறான், பலன்னு நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குது பார்க்கவே. நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துருவோம், தூர ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் போட்டனால பாத்திரம் மஞ்சளாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எப்போவுமே நம்ம இப்படி தான் சீசனிங் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி திரும்ப அலசிடுவோம். அப்புறம் வந்துட்டு தாளிப்போடவும் நம்ம தாளிப்பு திணிக்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இதெல்லாம் தாளிச்சிடணும். அப்புறம் குண்டு மிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு அரோமா வரும் வதக்கும் போது. அது வந்து தெரு வர மணக்கும் அந்த பூண்டு மிளகோட டேஸ்ட்டு. இந்த தாளிப்பு அப்புறமா தாளிச்சோன்னா நல்லா தக்காளி போட்டு நல்லா அது பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார், பெரிய ஜூஸ் போடுறோம்ல ஜார், அந்த ஜார் முழுக்க பூண்டு போடணும். நல்ல பூண்டை வந்து ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, பேஸ்ட்டாகவும் ஆயிடக்கூடாது, ஒரு மாதிரி குறன்னு அப்படி இருக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து சீக்கிரமாக இறங்கும், இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும் அதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி நம்ம ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுதான் வந்துட்டு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம உரிச்ச பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அது கொஞ்சம் நல்லா பூண்டெல்லாம் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குதே, பளிச்சுன்னு காணிங்க. மக்கள் பார்க்குது, ஒரு கை எடுத்து காணிங்க. பார்த்தீங்களா, உதிரியாக இருக்குது. எங்கள் அம்மா முகத்தை பார்த்துட்டு அழகான முகத்தை வச்சுட்டு சிரிச்சா அழகாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து இப்போவே சமைச்சிட்டு இருக்காங்க. என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச பூண்டு மிளகு குழம்பு. எங்கள் அம்மா முகத்தை பார்த்தா உலகமே சிரிக்கும். பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவால் முடியும்னா வெங்கி யூ கேன் டூ இட்னு போட்டு விடுங்க கமெண்ட்டில். பார்த்தீங்களா மம்மி எடுத்துக்காதீங்க. எப்படி இருக்குது. நல்லா புளி ஊற்றிடணும். புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா ஊற்றிடணும். ரெண்டுமே நல்லா தர நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு அவ்வளோதான், நல்லா வத்த விடணும். அதில் ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய், நல்லா பச்சை நல்லெண்ணெய் ஊற்றணும். பச்சை நல்லெண்ணெய் அது மேலே கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஆற அந்த ஸ்மெல் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். செம்மையாக இருக்கும். பார்க்கவே இப்படி மினுங்குது, தகன்னு மினுங்குதா. இதை வந்து சுட சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு 4-5 பூண்டு சாப்பிட்டிங்கன்னா தெரியும் டேஸ்ட் உங்களுக்கு.